1920களில் இளம் பெண்கள் வேலை முடிந்து வீடு திரும்பும்போது உண்மையிலேயே இருளில் ஒளிர்ந்தனர். அவர்களின் முதலாளிகள் அந்த வண்ணப்பூச்சு பாதிப்பில்லாதது என்று கூறினார். அது அவர்களை கொன்று கொண்டிருந்தது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரேடியம் கார்ப்பரேஷன் நூற்றுக்கணக்கான பெண்களை வேலைக்கு அமர்த்தியது. மின்சாரம் இல்லாமல் ஒளிரும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தனிமமான ரேடியத்தால் கடிகார முகப்புகளுக்கு வண்ணம் தீட்டு தூரிகைகளை கூர்மையாக வைத்திருக்க மேற்பார்வையாளர்கள் பெண்களுக்கு தங்கள் உதடுகளை பயன்படுத்த அறிவுறுத்தினர். ரேடியம் பாதுகாப்பானது, ஆரோக்கியமானது கூட என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவர்களின் தாடைகள் சிதைய ஆரம்பித்தன. அவர்களின் எலும்புகள் தானாகவே உடைந்தன. மருத்துவர்கள் திகைத்துப் போனார்கள். நிறுவனம் எல்லாவற்றையும் மறுத்தது. மருத்துவ பதிவுகளை கூட பொய்யாக்கியது. 1928ல 5 நியூ ஜெர்சி கடிகார வண்ணம் தீட்டும் பெண்கள் வழக்கு தொடர்ந்தனர். அவர்கள் மிகவும் பலவீனமாக இருந்தனர். நீதிமன்றத்தில் சத்தியம் செய்ய தங்கள் கைகளை உயர்த்த முடியவில்லை.